நடிகை ராதிகா அவர்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்றது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வெள்ளாக பரவிந்திருந்தது. ஏன்னா அவங்களே அதிகாரப்பூர்வமாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க. என்னாச்சு ராதிகா அவர்களுக்கு அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறமா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, முட்டிக்காலில் வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சு, மருத்துவமனைக்கு போனப்போ ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நடிகை ராதிகா அவர்களை பார்க்கறதுக்காக கமலஹாசன் அவர்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க நிறைய படங்கள் இணைந்து ஒன்றாக நடிச்சிருக்கிறாங்க. சிப்பிக்குள் முத்து போன்ற படங்கள் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ராதிகா அவர்களை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் புறப்பட்டிருக்காராம். அந்த அளவுக்கு இருவருமே நல்ல ஒரு நண்பர்கள், நட்பு ரீதியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். கமல் அவர்கள், அதே போல ராதிகா, இன்னும் நிறைய பேர், அம்பிகா, அதுக்கப்புறம் ராதா அப்படின்னு 80s நடித்த நடிகர்களை நம்ம அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. குறிப்பாக மைக் மோகன் அவர்களை நம்மளால மறக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எல்லாருமே ஓரளவு சப்போர்ட்டிங் ரோல்லையோ இல்லை குணச்சித்திர நடிகர்களாகவோ நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சு அம்மா, தங்கை அப்படின்னு நடித்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராதிகா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னதுமே நான் போய் பார்க்கணும் அப்படின்னு கமலஹாசன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா தீவிரமாக உடனே பார்க்கணும்னு முடிவில் இருக்கிறாராம். இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வெள்ளாக பரவி வந்துட்டுருக்கு. மிகப்பெரிய அளவில் ஒரு பிளே பாய் ரோலில் நடித்து ரொம்பவே வரவேற்பை பெற்றவர் தான் யாருன்னா நடிகர் கார்த்தி அவர்கள். அவர் பையா திரைப்படத்துக்கு அப்புறமாக அந்த மாதிரியான லவ் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கதையெல்லாம் நடிக்கவே இல்லை. இப்போ அடுத்ததாக கௌதம் கார்த்திக் அவர்களுடைய இயக்கத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாக இருக்குது. ஏற்கனவே கௌதம் மேனன் அவர்கள் ரொம்பவே பிஸியாக இருக்கார். இந்த சூழ்நிலையில் கார்த்தி அவர்கள் இப்போ கௌதமுடைய இயக்கத்தில் அடுத்ததாக ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி நடிக்க போகிறான்ற செய்திகள் வெளியாக இருக்குது. கதையெல்லாம் சொல்லிட்டாராம். கௌதம் மேனன் சொன்ன கதை இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சான். அதனால் இப்போ ஜிவிஎம் படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. சீக்கிரமாக ரொம்ப ஒரு பையா மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கக்கூடிய படத்தில் நம்ம கார்த்தி அவர்களை திரையில் சீக்கிரமே சந்திக்க போகிறோம் அப்படின்னு ரசிகர்களும் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால மட்டும்தான் அதை நடிக்க முடியும். ரொம்பவே பார்த்திங்கன்னா அவங்களால மட்டும்தான் அந்த கேரக்டரில் நிஜமாகவே வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமன்னா அவர்களோட இணைந்து பையா திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் கார்த்தி அவர்கள். அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க இருவரை பற்றி பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இப்போ அவர் அடுத்து என்ன படத்தை நடிக்க போகிறாரு, படம் எந்த மாதிரியான கதை இருக்குன்ற ஆவல் ரசிகர்களுடைய அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.